ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட் தான். அதுக்கு என்னென்ன நம்மளுக்கு வேணும்னு பாருங்கள். யான், அப்புறம் ஒரு க்ளூ, கட்டர், அப்புறம் ஹூக் வந்து நான் 4mm ஹூக் யூஸ் பண்ணுறேங்க. பாருங்கள், 4mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் யான் பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த மாதிரி யான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், வர்தமான் காட்டன் யான் வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டி யான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 125 ருபீஸ். தெரியுதுங்களா? 125 ருபீஸுங்க இதோட ரேட்டு. கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் தான் இருக்கும். பாருங்கள், 100 கிராம்ஸு. ஆனால் ரேட் வந்து 125 ருபீஸ். இப்போது இந்த யான் யூஸ் பண்ணி தாங்க இந்த ப்ராஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யானெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணதில்லை. நார்மலாக நான் வந்து என்னோடய எல்லா ப்ராஜெக்ட்டுமே 10 ருபீஸ் யான் மட்டும்தாங்க யூஸ் பண்ணி போடுவேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். இது எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒர்க் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு யான் வாங்கியிருக்கேங்க. வாங்கி இப்போ நம்ம எப்பவும் போல் உள்ளேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? யான் பாருங்கள், ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப ரேட்டு தாங்க இந்த யானு. நீங்கள் வந்து இதை வாங்கிலாம் யூஸ் பண்ண வேண்டாங்க. 10 ருபீஸ் பால்ஸ் வாங்கியே போடுங்க. 10 ருபீஸ் பால்ஸில் போட்டிங்கனாலும் நம்ம ஒர்க்கை வந்து நம்ம நீட்டாக பண்ணோம்னா அது எத்தனை ரூபாயில் போட்டாலும் அது நல்லா தாங்க இருக்கும். நம்ம இல்லை இந்த ரேட் அதிகமான யானில் வாங்கி போட்டால் தான் நல்லா இருக்கும்னுலாம் யோசிக்க வேண்டாங்க. நீங்கள் சும்மா 10 ருபீஸ் யான் நார்மல் யானில் போட்டாவே நல்லாயிருக்குங்க. இது வந்து நான் இது வந்து டெஸ்ட் பண்ணுறேன், இந்த யான் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வாங்கினேங்க. ஏன்னா இப்போ தான் இது ஃபஸ்ட்டு டைம் நான் வாங்குகிறேன். நிறைய வெரைட்டி ஆஃப் யான்ஸ் வந்து அதாவது 10 ருபீஸ் பால்ஸ் வாங்கியிருக்கேங்க. அப்புறம் அக்ரிலிக் வூல்ஸ் வாங்கியிருக்கேன், ஆஸ்வால் வூல்ஸ் வாங்கியிருக்கேன். வர்தமானோடது நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்லை. அப்போ அந்த கடையில் பார்த்து இருந்துச்சு. ஸோ இது ஃபஸ்ட் டைம் நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறேங்க. ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் இந்த யான் வாங்கணும்னு சொல்லிட்டல நான் சொல்லலைங்க. இந்த யான் நீங்கள் வாங்க வேண்டாம். நீங்கள் 10 ருபீஸ் பால்லையே இந்த ஒர்க்கை வந்து நம்ம சூப்பராக பண்ணலாம். ஓகேங்களா? வாங்க கிளாஸுக்கு போகலாம். நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பாருங்கள். நம்ம இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் போட்டோம் இல்லைங்களா? இப்போ அதுக்கு உண்டான இது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்கள், யான் வந்து நல்லா மெலிசாக தான் இருக்குது. நான் 4mm ஹூக் எடுத்திருக்கேன். நல்லா பாருங்கள். முதல்ல எப்பவும் போல் நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. அப்புறம் டோட்டலாக நல்லா பாருங்கள். நிறைய பேர் வந்து ரிட்டன் நோட்ஸ் கேட்குறீங்க. நம்ம சொல்கிறத பார்த்தாவே உங்களுக்கு புரியுங்க. பாருங்கள், இப்படி இருக்குங்களா? நம்ம இப்போது ஸ்லிப் நாட் போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? 16 செயின்ஸ் போடணுங்க. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகேங்களா? பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. டோட்டலாக நான் 16 போட்டாச்சு. தெரியுதுங்களா? டோட்டலாக நான் 16 செயின்ஸ் போட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 16 செயின்ஸ் முடிச்சுட்டு இந்த லூப் வழியாகவே நான் இதை அப்படியே வச்சுட்டு மறுபடியும் ஒரு 3 செயின்ஸ் போடுறேன். 1 2 3 16 செயின்ஸை முடிச்சுட்டு 3 செயின்ஸ் போடுறேன். ஒரு சுற்றுறேன். சுற்றிட்டு இந்த நம்ம 16th செயின் முடித்தோம் இல்லைங்களா? அந்த 16th செயினில் கொண்டு வந்து ஒரு டபுள் க்ரூஷே. பாருங்கள், டபுள் க்ரூஷே. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு டபுள் க்ரூஷே. பாருங்கள், யான் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அது ஒன்று தாங்க இதில் டிஃப்ரென்ஸ். பின்ன மற்றதெல்லாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. கொஞ்சம் ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் வந்து ஓவருங்க. சரி, ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு ஒர்க் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். பாருங்கள், 16 டிசி போடணும். இது ரொம்ப சிம்பிளான ஒர்க் தாங்க. நீங்கள் வந்து ஒரு 10 ருபீஸ் பால் வந்து ஒரு பால் வாங்கினீங்கன்னா போதும். நிறைய இடத்துல வந்து அந்த 10 ருபீஸ் பால் 15 ருபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரு 10 to 15 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். நானே வந்து உங்களுக்கு வந்து யான்ஸ் வந்து யாராருக்கு வேணுமோ அவங்களுக்குலாம் இந்த 10 ருபீஸ் பால்ஸே நான் வாங்கி தரேங்க. ஒரு 10 or 15 டேஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்போ தான் பர்ச்சேசிங் போவேன். நான் போகும்போது உங்களுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் எல்லா கலர்ஸும் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ யாருக்கு வேணுமோ நான் அவங்களுக்கு அனுப்பிச்சி தரேங்க. அந்த 10 ருபீஸ் பால் நான் அனுப்பிச்சி தரேன். ஓகேங்களா? பாருங்கள்,
நான் 16 வரைக்கும் போட்டாச்சு. மேக்ஸிமம் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே அந்த 10 ருபீஸ் பால்ஸ் தாங்க. நான் இதுலையெல்லாம் இன்வெஸ்ட் அதிகமாக பண்ணவே மாட்டேன். பாருங்கள், இப்போது நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம்? 16. நான் அப்படியே முதல்ல 16 செயின்ஸ் போட்டேன், மறுபடியும் 3 போட்டேன், 3 போட்டு அந்த 4th செயினில் அதாவது 16th செயின்லேருந்து ஒன்றா போட்டேன். இப்போ என்கிட்ட டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. இந்த 3 செயின்ஸையும் நம்ம ஒரு கவுண்ட்டாக வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குங்க? 17 இருக்குது. சரிங்களா? நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்தது அந்த 3 செயின்ஸும் சேர்த்து 17 இருக்குது. மறுபடியும் ஒரு சுற்றுறோம். சுற்றிட்டு இந்த லாஸ்ட் செயின் நம்ம போட்டு வந்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே திருப்பியும் இன்னொரு செயின் போடுறோம். சரிங்களா? இன்னொரு செயின் போட்டால் இப்போ இந்த ரோ முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் ரோங்கிறது தான் நம்மளுக்கு என்னென்னா அப்படியே திருப்பி வர ஒரு சுற்றிட்டு இப்போ இந்த கடைசி செயின் முடிஞ்சது. இந்த கூடைக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, திருப்பி சுற்றி வரும்ல, அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு செயின் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் இது இந்த லாஸ்ட் இதில் வந்து 2 போட்டாச்சு. போட்டு திருப்பிட்டு இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஸ்டிச்சஸ் நல்லா உங்களுக்கு கேப் தெரியும், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுலேருந்து மறுபடியும் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கேப்பில் விட்டு கடைசி வரைக்கும். நீங்கள் கேப்பில் வந்து எல்லாருமே ஸ்டிச்சு கேப்பில் சில பேர் தான் கரெக்டாக பண்ணுறீங்க. அந்த ஸ்டிச்சஸோட கேப்லேயே விட மாட்டேங்கிறீங்க. ஸ்டிச்சஸோட இடத்துல விடாமல் மற்ற இடத்துல இருக்கிற கேப்பில் விடுறீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து கரெக்டாக வர்றதில்ல. கரெக்டாக அந்த ஸ்டிச்சஸோட ஸ்பேஸ்லேயே விடுங்க. அப்போ தான் உங்கள் ஒர்க்கை வந்து பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். அப்புறம் ஒருத்தர் போடுறது கவுண்டெல்லாம் நல்லா கரெக்டாக கொடுக்குறீங்க. ஆனால் சில ஸ்டிச்சஸ் எல்லாம் நல்லா நான் அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோஸை வந்து நான் நல்லா பெருசு பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குங்க. அதாவது அந்த ஸ்டிச்சஸ்குள்ளே விடாமல் பக்கத்தில் விடுறீங்க. ஆனால் ஒர்க் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் அது வந்து பெர்ஃபெக்ஷன் வந்து கரெக்டாக வரணும். ஓகேங்களா? பாருங்கள், நான் அந்த உள்ளே அந்த பிசுறு நூல் இருந்துச்சு இல்லைங்களா, ஆரம்பிக்கும் போது அதையும் இப்படி உள்ளேயே வச்சு போட்டு வந்துட்டேன். எக்ஸ்ட்ரா தெரியறதெல்லாம் கடைசியாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து 10 ருபீஸ் பால், ஒரு பால் வாங்கினீங்கன்னாவே போதும். பாருங்கள், அடுத்தது இந்த லாஸ்ட் இதுக்கு வந்துட்டேன். பாருங்கள், இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த 3 செயின் இது போட்டோம் இல்லைங்களா, இது வரைக்கும் நான் போட்டு வந்துட்டேன். இப்போ டோட்டல் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி நான் திருப்பின இடத்துலேருந்து டோட்டல் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். திருப்பி ஃபஸ்ட் இது போட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இந்த இடத்துல 2 போட்டிருந்தோம், அதெல்லாம் கவுண்ட் பண்ணாதீங்க. நான் அதுக்கப்புறம் இந்த 16 தடை இருக்கு இல்லைங்களா, அப்படியே சுற்றி வந்திருக்கோம். பாருங்கள், இங்கே இருந்தால் கவுண்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அதிகமாக பண்ணாதீங்க. ஓகே, இது வரைக்கும் வந்துருச்சுங்க. வந்ததையும் இப்போ நம்ம இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ இதில் வந்து நம்ம 1 தான் போட்டோம், அதனால இன்னும் சேர்த்து போடுவோம். இந்த லாஸ்ட்டில் மட்டும் 2 போடுறோம். 2 போட்டு இந்த இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 1 2 3 அந்த 3 செயின் இருக்குல்லைங்க, 1 2 3 இருக்கு இல்லைங்களா, அந்த 3rd செயினில் இப்படி உள்ளே விட்டு பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டு இப்படி இழுத்து ஜாயின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஒரு ரோ முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நம்ம ஃபோன் பவுச் வந்து இவ்வளோ பெருசு தாங்க இருக்கும். ஒரு ஃபோன் வந்து நீங்கள் வச்சு பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் பெருசாக வேணும், எனக்கு பவுச் மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து டபுள்ஸ், அதாவது உங்கள் ஒர்க்கு வந்து 3 3 இருக்கிற மாதிரி பிரிச்சுக்கோங்க. அதாவது இப்போ நான் 16 போட்டிருக்கேங்களா, அப்போ நீங்கள் வந்து 18 போட்டுக்கோங்க. 18 போட்டிங்கனாலும் கரெக்டாக இருக்கும், 20 போட்டிங்கனாலும் கரெக்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பெருசாக வரும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு சின்னதாக வராது, இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ இது முடிஞ்சாச்சுங்க. முடிஞ்சிட்டு செகண்ட் ரோ எப்படின்னா பாருங்கள், 1 நல்லா இதில் எல்லா ரோ பார்த்துக்கோங்க. 2 3 செயின்ஸ் போட்டாச்சு. ஒரு சுற்றுறேன். இப்போ எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன், இந்த சேம் கேப் வழியாக விடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அப்படி விட வேண்டாம். இங்கே 3 செயின்ஸ் போட்டுட்டு இந்த பக்கத்து இந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி போடுங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த ஸ்டிச்சுக்குள்ளே வீடியோ முதல் தெளிவாக பாருங்கள், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். 1 2 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 3. சரிங்களா? 3 பாருங்கள், நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த 3 செயின் சேர்த்தி 1 இது 1 டோட்டலாக 3 போட்டிருக்கேன். 3 போட்டுட்டு பாருங்கள், இந்த நூல் நான் இப்போ தான் ஒர்க் பண்ணுறேன். அதனால் அந்த நூல் வந்து நம்ம வாங்கினோம்னா இந்த மாதிரி நூல் தனியாக பிரிஞ்சு தெரியாது. ஆனால் இந்த நூலில் தனியாக ஒவ்வொரு இது பாருங்கள், எவ்வளோ இது பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் தனித்தனியாக தெரியுது. அதனால தாங்க இது ரேட்டு இவ்வளோ இதாக இருக்குது.
நம்ம வந்து எந்த பிசுலும் தெரியாமல் நீட்டாக பண்ணணும். 3 செயின்ஸ் போட்டேங்க. 3 செயின்ஸ் போட்டு சேம் இடத்துல விடலை, அதுக்கு அடுத்ததில் விடுறேன். அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்தது ஒரு செயின் போடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு செயின் போடுறேன், ஒரு ஸ்டிச்சை லீவ் பண்ணிடுறேன். ஒரு ஸ்டிச்சை லீவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வந்து இந்த ஸ்வெட்டருக்கு போட்டோம் இல்லைங்களா, அதே போல் பாருங்க. 1 2 3 பாருங்கள், 3 போட்டாச்சு. 3 போட்டுட்டு ஒரு செயின் போடுறோம். ஒரு செயின் போட்டு ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த 3ல் டபுள் க்ரோஷே. புரிஞ்சுதுங்களா? அப்படியே சுற்றி அந்த நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அது வரைக்கும் இதே பேட்டர்ன் தாங்க. அதாவது 3 டிசி போடுறோம், ஒரு செயின் போடுறோம், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போடுறோம், 3 டிசி போடுறோம். ஓகேங்களா? இதே தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக இதே பேட்டர்ன் தாங்க. போடுறோம், ஒரு செயின் போடுறோம், அப்புறம் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் டிசி. இதில் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே கிடையாதுங்க. எல்லாத்துலேயும் இங்கே ஒரு டிசி போடுவோம், இங்கே ஒரு டிசி போடுவோம், ஒரு செயின் போடுவோம், இங்கே ஸ்கிப் பண்ணுவோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த முன்லேயும் போடுவோம். ஓகேங்களா? இதே போல் லாஸ்ட் வரைக்கும் வாங்க. பாருங்கள், போட்டு வந்துட்டேன். இந்த சுற்று வந்தாச்சு. அடுத்தது நம்ம செயின் போட்டது பாருங்கள் இங்கே இருக்குது. இப்போது நம்மளுக்கு ஒரு செயின் போட்டாச்சு. அடுத்ததில் பாருங்கள் 1 2 3 கரெக்டாக இது வரைக்கும் 3 வரைக்கும் முடிஞ்சதுங்க. நம்மளுக்கு இங்கே ஒரு இது இருக்குது, ஒரு செயின் இது இல்லை. அது ஆனாலும் நம்ம ஒரு செயின் போட்டுட்டு இப்போ 1 2 3 போட்டிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நல்லா பாருங்கள், 1 2 3 அந்த தேர்டு செயினில் வந்தால் ஜாயின் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த தேர்டு செயினில் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த த்ரெட்டு ஃபஸ்ட் டைமுங்கிறங்காட்டிக்கு ரொம்ப வலுவலுன்னு இருக்குங்க. அதனால் நம்மளுக்கு ஆனால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப வலுவலுப்பாக இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், இது வரைக்கும் போட்டாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும். இப்போ டோட்டலாக எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு இதான் ஆரம்பித்த இடம். 1 2 3 4 5 6 7 8 9 டோட்டலாக நம்மளுக்கு 9 வந்திருக்கு. இந்த 3 3 போட்டது வந்து டோட்டலாக நம்மளுக்கு 9 வந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு லைன் வந்துருங்க. ஓகேங்களா? இதுக்கு அப்புறமா நம்ம ஃபுல்லாக என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா ஃப்ரண்ட் போஸ்ட்டு பேக் போஸ்ட்டு மட்டும்தாங்க ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரண்ட் போஸ்ட்டு நல்லா தெரியும், பேக் போஸ்ட்டும் நல்லா பழகிருப்பீங்க. பாருங்கள், இப்போ இந்த ரவுண்டில் இருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறது எவ்வளோ ஆரம்பிக்க போகிறோன்னா 3 செயின்ஸ் இல்லைங்க, 2 செயின்ஸ் தான் போட்டு ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஸ்டார்டிங்க்கும் இங்கேயும் மட்டும்தான் 3 3 செயின் போட்டோம். இங்கே வந்து 2 செயின்ஸ் தான் போடணும். போட்டு இங்கே பாருங்கள், ஒரு சுற்றணும். ஃப்ரண்ட் போஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்துட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட். ஓகேங்களா? அதாவது இந்த 3லேயுமே ஃப்ரண்ட் போஸ்ட் தனித்தனியாக எடுத்து இந்த 3லேயும் ஒவ்வொரு ஃப்ரண்ட் போஸ்ட். ஓகேங்களா? ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டு ஒரு செயின் போடணும். ஏன்னா இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்புக்கு ஒரு செயின் போட்டு ஒரு சுற்றி இந்த 3 ஃப்ரண்ட் போஸ்ட் போடும்போது இந்த 3ஐயும் பேக் போஸ்ட் போடணும். இப்போ நீங்கள் அந்த ரெண்டு ஸ்டிச்சு பழகிருக்கீங்க. அந்த 2 ஸ்டிச்சை வந்து நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுங்க. பாருங்கள், எப்படி பேக் போஸ்ட். ஓகேங்களா? ஹூக்கை வந்துட்டு முன்னாடி விட்டோம்னா ஃப்ரண்ட் போஸ்ட்டுங்க, பின்னாடி விடுறது பேக் போஸ்ட். அவ்வளோதான். இப்போ போட்டாச்சு. அதுக்கு அடுத்து திருப்பியும் ஒரு செயின் போடுங்க. போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு 3 ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டிருக்கோம், அப்புறம் பேக் போஸ்ட்டு, அடுத்த 3 ஃப்ரண்ட் போஸ்ட்டு. பாருங்கள், 1 2 3 ஃப்ரண்ட் போஸ்ட்டு. அந்த கேப்புக்கெல்லாம் செயின் போடுறத மறந்துடாதீங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு இந்த வந்து ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அப்புறம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டோம். அடுத்து பேக் போஸ்ட்னால் இப்படி ஒரு சுற்றி ஹூக்கை வந்து ஃப்ரண்ட் போஸ்ட்னால் இப்படி விடணும், பேக் போஸ்ட்னால் இப்படி. நீங்கள் அது வந்து நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா?
நம்ம கிளாஸில் இல்லாதவங்க இந்த ப்ராஜெக்ட் போடணும்னு இந்த பவுச் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்கிறவங்க வந்துட்டு நம்மளோட சேனலில் பாருங்கள். நம்மளோட சேனலில் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட்டு பேக் போஸ்ட்டு எப்படி போடுறதுங்கிற வீடியோ இருக்கும். அதை பார்த்து அது பழகிக்கோங்க. அதை பழகிட்டு அப்புறமா இந்த ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், போட்டு ஒரு இது போட்டாச்சு. அவ்வளோதான். நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம், ஒரு இதில் ஃப்ரண்ட் போஸ்ட், அதாவது ஒரு 3ல் ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு 3ல் பேக் போஸ்ட், ஒரு 3ல் ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு 3ல் பேக் போஸ்ட். ஆனால் இடையில ஒவ்வொரு செயின் சேர்த்திக்கிறோம். ஓகேங்களா? இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இந்த எண்டு வரைக்கும் வரணும். ஓகேங்களா? இந்த எண்டு வரைக்கும் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு வந்துட்டேன். பேக்லேயும் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போது நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதும் அதே மாதிரி தான். பாருங்கள், எதில் நான் ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம இந்த 1 2 போட்டோம் இல்லைங்களா, 1 2 போட்டோம் இல்லைங்களா, அந்த 2ல் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த செகண்ட் செயினில் வந்து போட்டு ஒரு ஸ்லிப் நாட். பாருங்கள், ஒரு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. ஓகேங்களா? ஸ்லிப் நாட் போட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வந்திருக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இது வரும். பார்த்திங்களா? ஒரு ஃபோன் பவுச்சோடதுக்கு கொஞ்சம் அளவாகவே இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? அடுத்தது இப்போது இங்கே வந்தாச்சு. வந்துட்டு போன ரவுண்டு எப்படி போட்டோமோ அதே போல் தாங்க. ஒன்றும் இல்லைங்க. 1 2 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டு சுற்றுறோம். இந்த ஃப்ரண்ட் போஸ்ட்டில் வந்து இப்படி மேலே இந்த செயின் இது நம்ம 2 எண்ணம் போட்டோம் இல்லைங்களா, அதில் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் பாருங்கள், இந்த 3 எண்ணம் தனியாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் இந்த மேலே அப்படி எடுத்து ஃப்ரண்ட் போஸ்ட், அப்புறம் இதுக்கு மேலே எடுத்து ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், இதுக்கு மேலே எடுத்து ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட். ஓகேங்களா? அப்புறம் ஒரு செயின் போட்டு அடுத்தது இந்த 3 பேக். அது நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது பேக் இது இருக்குது. அதே மாதிரி இப்படி உள்ளே விட்டு பேக் போஸ்ட். இதே தாங்க. எவ்வளோ ஒரு 2 ரவுண்ட்ஸ் மட்டும். அதாவது இது இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இப்படி லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைன் வந்து 1 டைம் 2 டைம் 3 டைம், இந்த லைன் 3 டைம்ஸ் தெரிகிற மாதிரி நம்ம வந்து 3 ரோஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் போஸ்ட்டு பேக் போஸ்ட்டு போட்டு வரணும். போட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த ரவுண்டில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் இதே போல் இப்போ நான் எப்படி சொன்னனோ, அதாவது ஃப்ரண்ட் போஸ்ட் இருக்கிற இடத்துல ஃப்ரண்ட் போஸ்ட்டே தான், பேக் போஸ்ட் இருக்கிற இடத்துல பேக் போஸ்ட்டே தான். பாருங்கள், பேக் போஸ்ட் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு செயின் போட்டாச்சு. ஒரு செயின் போட்டு அடுத்தது இங்கே ஃப்ரண்ட் போஸ்ட்டுக்கு மேலே ஃப்ரண்ட் போஸ்ட்டு தான். ஓகே, ஃப்ரண்ட் போஸ்ட் இப்படி மேலே இதில் விடணுங்க, கீழே இது விட்டுறாதீங்க. ஓகேங்களா? இதே போல் இந்த ரோவும் இன்னொரு ரோவும் போடுங்க. அதாவது இப்போ நான் ஒரு இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரோலேருந்து நீங்கள் கவுண்ட் வைக்க வேண்டாம், இங்கேருந்து கவுண்ட் வைங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ போட்டிருந்தோம், இங்கே போட்டோம், அடுத்தது போட்டோம், இன்னும் ஒரு ரோ. இப்போ நான் போடுற ரோவும் இன்னொரு ரோவும் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஒரு சேஞ்ச் இருக்குங்க. அந்த சேஞ்ச் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நான் போட்டு வந்துட்டேன். இப்போ நம்மளுக்கு எப்படி நம்ம கவுண்ட் வச்சு அடுத்தது மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைன்ஸ் தெரியுதுங்களா, 1 2 3. அதாவது இது வந்து நம்மளுக்கு கவுண்ட் வைக்க முடியாது, இதை கவுண்ட் வச்சுக்கோங்க. இப்போ 1 டைம் 2 டைம் 3 டைம், இந்த 3 லைன்ஸ் வரும்போது நம்ம அடுத்த டிசைன் சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். இந்த கார்னர் வந்து கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி தாங்க நம்மளுக்கு வரும். அதனால் இது ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இங்கே கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் பாருங்கள். அடுத்தது அதே போல், சரிங்க, இன்னும் நான் இது பண்ணவே இல்லை பாருங்கள். ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டு அதே போல் கொண்டு வந்து இங்கே பாருங்கள் 1 2 இருக்குங்களா, இந்த செகண்ட் இதில் வந்து நான் எல்லா ரவுண்டுக்கும் இந்த செகண்ட் லூப்பில் தாங்க அந்த செயினோட செகண்ட் இதில் தாங்க ஜாயின் பண்ணுறேன். ஸ்லிப் நாட் போட்டேன். ஸ்லிப் நாட் போட்டு 1 2 போடுறேன். இப்போ இந்த ரவுண்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே 3 டைம்ஸ் வந்துருச்சு பாருங்கள். 1 2 3 டைம்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த 3 டைம்ஸ் வந்து முடித்ததையும் இப்போ இப்படி, அதாவது இனி வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரணும், இப்படி இருக்கிறது வந்து இந்த மாதிரி வரணும். அப்போ என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் போஸ்ட் போட்ட இடத்துல எல்லாம் பேக் போஸ்ட் போடணும், பேக் போஸ்ட் போட்ட இடத்துல ஃப்ரண்ட் போஸ்ட் போடணும். அவ்வளோதாங்க. இப்போ ஃபஸ்ட் இடத்தையும் 3 ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டிருக்கோமா, அதை அப்படியே பேக் போஸ்ட்டாக மாற்றிக்கோங்க. அது ஏன் ஃப்ரண்ட் போஸ்ட் எல்லாம் பேக் போஸ்ட்டாக மாற்றிக்க வேண்டியது தான். இது ரொம்ப ஈஸி தாங்க. நம்மளுக்கு பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் ஒரு செயின் போடணும். எப்போவுமே அந்த முடிச்சது ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போது இது 3 பேக் போஸ்ட் நம்மளுக்கு. அப்போ இந்த 3ஐயும் நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட்டாக மாற்றிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், 1 2 3 ஃப்ரண்ட் போஸ்ட்டாக மாற்றிட்டோம். ஒரு செயின் போடுறோம். செயின் போட்டு இப்போ இது ஃப்ரண்ட் போஸ்ட், அதையும் பேக் போஸ்ட்டாக மாற்றணும். பின்னாடி இருந்து விடுங்க. பின்னாடி இருந்து விட்டிங்கன்னா இது வந்து அவ்வளோதான் பேக் போஸ்ட்டு. சரிங்களா?
இந்த மாதிரி மாற்றி இப்போ நம்ம இதை எப்படி 3 ரவுண்ட்ஸ் போட்டு அந்த 3 லைன்ஸ் வர வரைக்கும் போட்டோமோ அதே போல் 3 லைன்ஸ் வர வரைக்கும் இப்போ இது எப்படி நம்ம 3 லைன்ஸ் வர வரைக்கும் இப்படி போட்டோமோ அதே போல் இதுவும் 3 லைன்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல இப்போ இங்கே தெரிஞ்சதுங்களா 3 அதே போல் இப்போ இந்த இடத்துல தெரியணும் 1 இதே மாதிரி 1 2 3 1 2 3 அந்த மாதிரி தெரியணும். தெரியும் போது மறுபடியும் சுற்றி வந்து அடுத்த பேட்டர்ன் மாற்றணும். பேட்டர்ன் எப்படி மாற்றுவீங்க? இதே மாதிரி சுற்றி வந்துட்டு இப்போ இந்த 3 இது இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்த ரவுண்ட் சுற்றி வரும்போது பேக் போஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டாக மாற்றுவீங்க, ஃப்ரண்ட் போஸ்ட் வந்து பேக்காக மாற்றுவீங்க. இந்த மாதிரி நம்மளோட ஃபோன் வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இது சுற்றி இதே போல் நான் 3 ரவுண்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க 3 ரவுண்ட் இந்த மாதிரி 3 லைன் வரணும். சரிங்களா? உங்களுக்கு அப்படி ரவுண்டு கணக்கு வைக்க முடியலனாலும் இப்படி லைன் கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் நல்லா தெரிஞ்சதுங்களா? இப்போ பேக்கில் வந்து ஃப்ரண்ட் போடணும், ஃப்ரண்ட்டில் வந்து பேக் போடணும். ஓகேங்களா? இதே மாதிரி சுற்றி போடுங்க. பாருங்கள், உங்களுக்கு ரிட்டன் பேட்டர்ன் காமிக்கிறேன். நான் ரிட்டன் பேட்டர்ன் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த ஃபுல்லாக டீட்டெயில்டாக பேராகிராஃப் மாதிரி எழுதுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அதாவது 16 செயின்ஸ் போடுங்க ப்ளஸ் 3 செயின் போடுங்க அப்புறம் திருப்புங்க, அந்தளவுக்குலாம் நம்ம இதில் நோட் பண்ணி வச்சுட்ருக்க வேண்டாங்க. சிம்பிளாக இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சாவே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் அண்ட் பேக் போஸ்ட் டிசி தான் பார்க்குறோம். முதல்ல வந்து 16 செயின்ஸ் போட்டோம். 16 செயின்ஸ் நான் உங்களுக்கு டயக்ராமாகவே போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் 16 செயின் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இப்படி நம்ம 16 செயின்ஸ் போட்டுருவாங்க. 16 செயின்ஸ் போட்டு ப்ளஸ் ஒரு 3 செயின்ஸ் போடுவோம். அதாவது ப்ளஸ் ஒரு 3 செயின்ஸ் போடுவோம். 3 செயின்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் 16 போட்டிருக்கேன், அது கூட ப்ளஸ் 3 செயின்ஸ் போட்டிருக்கேன். 3 செயின்ஸ் போட்டு இதுக்குள்ளேயே வந்து ஒரு டிசி, அப்புறம் இதில் ஒரு டிசி, இதில் ஒரு டிசி, இதில் ஒன்று, இதில் ஒன்று, சேம் ஸ்டிச்சுக்குள்ளே 3 செயின்ஸும் ஒரு டிசியும். அதாவது இந்த செயின் வந்துட்டுங்க. அப்புறம் ப்ளஸ் ஒரு 3 செயின் போடணும். 3 செயின் போட்டுட்டு அப்புறம் அந்த 4th செயின்குள்ளே வந்து இப்படி போடணும். ஓகேங்களா? இப்போ இந்த ரவுண்டு முடிஞ்சது. இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. இப்போ தேர்ட் ரோ எப்படின்னு பாருங்கள். தேர்ட் ரோ வந்து இப்போ இங்கே இது வரைக்கும் இங்கே கொண்டு வந்துட்டோம். இங்கே கொண்டு வந்துட்டு இப்போது இதுக்குள்ளேயே 2 டிசி போடுவோம். ஓகேங்களா? 2 நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு லாஸ்ட்டுக்குள்ளே 2 டிசி போடுவோம். 2 டிசி போட்டு அடுத்த ரோ என்ன பண்ணுவோம், அப்படியே இப்படி கொண்டு வந்து பாருங்கள் எல்லாத்துலேயும் மறுபடியும் இப்படி ஒவ்வொரு டிசி போட்டு வருவோம். ஒவ்வொரு டிசி போட்டு வந்துட்டு இங்கேயும் ஒரு டிசி போட்டு அந்த தேர்ட் செயின் இருக்கு இல்லைங்களா, அந்த தேர்ட் செயினில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்படி வந்து தேர்ட் செயினில் வந்து ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ரோ. சரிங்களா? செயின் போடுறோம், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிசி போடுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படியே சுற்றி வந்து ஒவ்வொரு டிசி போட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ இந்த லைன் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த லைன் பாருங்கள். நான் இங்கே கீழோடதில் மட்டும் நோட் பண்ணிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது அடுத்த ரோ என்ன பண்ணுறோம், மறுபடியும் 3 செயின்ஸ் போடுறோம். 3 செயின்ஸ் போட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிசி, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிசி போட்டுட்டு ஒரு செயின், அதாவது ஒரு ஸ்டிச்சுக்கு பதிலாக ஒரு கேப்பு ஒரு செயின் போட்டுக்கிறோம். அப்புறம் 1 2 3 ஒரு செயின், 1 2 3 ஒரு செயின், 1 2 3 ஒரு செயின். அவ்வளோதாங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். அதாவது முதல்ல 3 செயின் இருக்குது, அடுத்த இதில் ஒரு டிசி, அதுக்கு அடுத்து நான் கோடு பாருங்கள் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கிற டிசிக்கு டிசி, அப்புறம் ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு பதிலாக ஒரு செயின், அப்புறம் 1 2 3 ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு பதிலாக ஒரு செயின். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுறோம். ஃபுல்லாக போட்டுட்டு அப்படியே கொண்டு வந்து அடுத்தது அப்படியே சுற்றி கொண்டு வந்து இந்த 3 செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த தேர்ட் இதில் வந்துட்டு இங்கே வந்து ஜாயின் போட்டுறோம். ஓகேங்களா? ஜாயின் போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், 2 செயின் தான் போடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க, 2 செயின் தான் போடுறோம். 2 செயின் போட்டுட்டு இதுக்குள்ளே ஃப்ரண்ட் போஸ்ட், இங்கே ஒரு நம்ம இப்படி போட்டிருக்கும் போது இதுக்குள்ளே இப்படியே ஒரு செயின் தெரியுங்க. இது ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், இது ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட். எஃப்பின் போட்டது ஃப்ரண்ட் போஸ்ட். மறுபடியும் ஒரு செயின் போடுங்க. அடுத்தது பேக் போஸ்ட், பிபின்னு போடுறேன். பேக் போஸ்ட், பேக் போஸ்ட், மறுபடியும் ஒரு செயின், ஃப்ரண்ட் போஸ்ட், ஃப்ரண்ட் போஸ்ட், ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு செயின், பேக் போஸ்ட், பேக் போஸ்ட், பேக் போஸ்ட், ஒரு செயின். இதே மாதிரி தான் நீங்கள் சுற்றியும் போட்டு வரணும். நான் ஒரு சைடு மட்டும் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் சுற்றியும் போட்டு வரணும். அதாவது 3 ஃப்ரண்ட் போஸ்ட்டு, ஒரு செயின், 3 பேக் போஸ்ட்டு, ஒரு செயின், அந்த மாதிரி போட்டு வரணும். போட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு அதே போல் சுற்றி வந்துட்டு இந்த செகண்ட் செயினில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. இங்கே தேர்ட் செயினில் ஜாயின் பண்ணுவீங்க. இங்கே 2 செயின்ஸாக போட்டிருக்கோம், அதனால் இந்த 2 செயின்ஸில் ஜாயின் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பியும் 2 செயின்ஸ் போடுவீங்க. சரிங்களா? 2 செயின்ஸ் போட்டு இது சேமாக எஃப்பி 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 ஒரு செயின், பிபி பேக் போஸ்ட்டு ஒரு செயின், ஃப்ரண்ட் போஸ்ட்டு ஒரு செயின், பேக் போஸ்ட்டு ஒரு செயின். இதே மாதிரி ஒரு ரவுண்டு போயிடும்.
தேர்டும் அதே மாதிரி வந்து செகண்ட் இதில் வந்து ஸ்லிப் நாட் போடுவீங்க. போட்டு மறுபடியும் 1 2ன்னு போடுவீங்க. 1 2ன்னு போட்டு அப்புறம் 3 ஃப்ரண்ட் போஸ்ட் ஃப்ரண்ட் போஸ்ட் ஃப்ரண்ட் போஸ்ட் ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு செயின், ஒரு பேக் போஸ்ட், ஒரு பேக் போஸ்ட், ஒரு பேக் போஸ்ட், ஒரு செயின், ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு செயின், ஒரு பேக் போஸ்ட், ஒரு பேக் போஸ்ட், ஒரு பேக் போஸ்ட், ஒரு செயின். இந்த மாதிரி 3 ரவுண்ட்ஸ் போட்டுருவாங்க. 3 ரவுண்ட்ஸ் போடும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஸ்டிச்சஸ்ஸு இந்த மாதிரி நீளமாகவும் அப்புறம் இப்படியும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டனாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. இது வந்து 3 லைன்ஸ் வந்துருச்சுன்னு கவுண்ட் பண்ணதையும் அடுத்தது அதே போல் 2 செயின் போடுறோம். அதாவது இங்கே வந்து ஸ்லிப் நாட் வந்து இந்த செகண்ட் ஸ்டிச்சில் போட்டு 2 செயின் போடுறோம். இப்போ எஃப்பியை வந்து பேக் போஸ்ட்டாக மாற்றணும். எஃப்பியை வந்து பேக் போஸ்ட்டாக மாற்றுவோம். அதே மாதிரி ஒரு செயின், பேக் போஸ்ட்டை வந்து ஃப்ரண்ட் போஸ்ட்டாக மாற்றுவோம். ஒரு செயின், ஃப்ரண்ட் போஸ்ட்டை வந்து பேக் போஸ்ட். அவ்வளோதாங்க. அப்படி மாற்றிட்டு இதை ஃப்ரண்ட் போஸ்ட். ஓகேங்களா? இதே போல் 3 டைம்ஸ். அதாவது இது ஒரு 3 டைம்ஸு, இது ஒரு 3 டைம்ஸ், டோட்டலாக நம்மளுக்கு ஃபோன். இப்போ இது வந்து 3 டைம்ஸ் நம்ம போட்டோம். இதே ரோ வந்து மறுபடியும் 1 டைம், மறுபடியும் 1 டைம் போட்டோம். அடுத்த டைம் வரும்போது அதே போல் 2 செயின்ஸ் போடுவோம். செகண்ட் செயின் வந்து ஸ்லிப் நாட் போட்டிருப்போம். இங்கே செகண்ட் செயின் இங்கே வரும்போது ஸ்லிப் நாட் போட்டிருப்போம். மறுபடியும் ஸ்லிப் நாட் போட்டு 2 செயின் போடுவோம். இப்போ இங்கே ஃபுல்லாக பேக் போஸ்ட் போட்டிருந்தாங்களா? அப்போ இந்த இடம் வரும்போது ஃப்ரண்ட் போஸ்ட். அவ்வளோதான். அதே மாதிரி சேஞ்ச் பண்ணி போட்டு வந்தால் ஃபோன் பவுச் முடிஞ்சதுங்க. இவ்வளோதாங்க. பாருங்கள். இது வந்து நீங்கள் குரூப்பில் வந்து இந்த ஸ்வெட்டர் இதெல்லாம் போட்டிருக்கும்போது நீங்கள் ரிட்டன் இது கேட்குறீங்க. யாராவது ரிட்டன் இது வச்சுருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்காக தான் நான் இந்த ரிட்டன் வந்து இப்படி இது எழுதியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான பவுச்சு தான். இது வந்து நான் ஆக்சுவலாக ஒரு சிஸ்டருக்காக தான் போடுறேன். அந்த சிஸ்டர் வந்து இந்த மாதிரி அவங்களே லிங்க் அனுப்பி இந்த மாதிரி ஒரு பவுச் போடணும், இது என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களே பழகட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் இது வந்து போட்டு காமிக்கிறேங்க. ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அவங்க கேட்டது வந்து இந்த 2 லூப் இருக்கிற இதவே கேட்டிருக்காங்க. அதனால எனக்கு இது ப்ராஜெக்ட்டுக்கும் யூஸ் ஆச்சு. ஓகேங்களா? நான் இது ப்ராஜெக்ட் அதுக்கு பண்ணிகிட்ருக்கேன். இதே போல் நீங்கள் போடணுங்க. இதே போல் போட்டுட்டு நான் இப்போ 3 ரோஸ் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த ரவுண்ட் போட்டு வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து 1 2 2ல் ஜாயின் பண்ணுறேன். 2ல் ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு. இதுதான் நான் இது சொன்னது. இது அதாவது இது இங்கே 3 வந்துச்சுன்னா அடுத்தது இங்கே இது வந்து ஸ்டாண்டிங் லைனில் வந்துச்சுன்னா இது வந்து இந்த மாதிரி வரணும். ஓகேங்களா? பாருங்கள். இப்போ இது எவ்வளோ டைம்ஸ் போட்டிருக்கோம்? 1 2 3. இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த 3 இது கவுண்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த லைனை கவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 1 2 3, இங்கே 1 2 3, அதே மாதிரி 1 2 3. அப்போ 3 ரவுண்ட்ஸ் போட்டு இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ இது முடிச்சதையும் அடுத்த ரவுண்டு என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டோம். அப்புறம் பேக் போஸ்ட், ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட்னு போட்டோம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் போஸ்ட்டில் பேக்காக மாற்றணும், பேக்கை ஃப்ரண்ட்டாக மாற்றணும். பாருங்கள், ஃப்ரண்ட்டை பேக்காகவும் பேக்கை ஃப்ரண்ட்டாகவும் மாற்றிருக்கோம். இப்போ இந்த 3 முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது அதே போல் தான் 2 செயின்ஸ். ஸ்டார்டிங் எப்பவுமே ஸ்லிப் நாட் போட்டு 2 செயின்ஸ் போடுறோம். 2 செயின்ஸ் போட்டாச்சு. 2 செயின்ஸ் போட்டு 1 2 3 இந்த 3 லைன்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே வந்து பேக் போஸ்ட்டில் இருக்கிறது நம்ம ஃப்ரண்ட்டாக மாற்றுறோம். அவ்வளோதாங்க. ஃபோன் பவுச் முடிகிற வரைக்கும் இதே தான். அதாவது ஹைட் வந்து உங்களுக்கு உங்களோட ஃபோன் சைஸ் வந்து எவ்வளோ, இது டோட்டலாக 9 ரோஸ் போட்டாவே போதுங்க. ஃபோன் பவுச் வந்து கரெக்டாக 9 ரோஸ் போட்டோம்னாவே இதாவது 3 டைம்ஸு. இது 1 டைம் 2 டைம், இந்த 3rd டைம் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு செயின் போடுறோம், ஒரு செயின் போட்டு இந்த ஃப்ரண்ட்டை வந்து பேக்காக மாற்றுறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் தான் இது. ஏன்னா இது ஒர்க்கு வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் பார்த்திங்கன்னா யான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். ஏன்னா ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி அந்த ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் யூஸ் பண்ணி போடுற மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காஸ்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து யான் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பவுச்சுக்கு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 10 ருபீஸ் பால் வந்து ஒரு 1.5 பாலாவது பிடிக்கும். அதாவது 15 ரூபாயோட யான் தேவைப்படுங்க இதுக்கு. நான் வந்து அந்த இதில் ஒர்க் பண்ணலை. ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு அது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள். அடுத்தது இதில் ஃப்ரண்ட் போஸ்ட் அதே மாதிரி தாங்க மாற்றி ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஒர்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி அடுத்தது 3 ரோ போடும்போது நம்மளுக்கு இவ்வளோ ஹைட் வந்துடும். இவ்வளோ ஹைட் வரும்போது அப்புறம் பார்டருக்கு நம்ம டபுள் க்ரோச்சே வந்து ஒரே ஒரு லைன் போடுவோம். அந்த ஒரு லைன் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக ஃபினிஷ் ஆயிரும். ஓகேங்களா? இதே போல் இனி ஒரு 3 ரவுண்ட் போடுங்க. 3 ரவுண்ட் போட்டு வரலாம். பாருங்கள், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டை பேக்காக மாற்றணும், பேக்கை ஃப்ரண்ட்டாக மாற்றணும். அது ஒன்று தாங்க 3 இடத்துல சேஞ்சஸ்ஸு. ஓகேங்களா? இப்போ இந்த 3 இது முடிச்சுட்டு அப்புறம் அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு. இப்போ இவ்வளோ இது கொண்டு வந்துட்டேன் நான்.
பாருங்கள் இவ்வளோ ஹைட் வந்து நான் போட்டு வந்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் பாக்ஸாக வரணும். இங்கே 3 வரணும், அப்புறம் இப்படி 3, ஓகேங்களா? மறுபடியும் இப்படி 3, இப்படி 3, சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போட்டு வாங்க. உங்கள் ஃபோன் பவுச்சோட ஹைட் எவ்வளவோ அவ்வளோ போட்டு வாங்க. எனக்கு எவ்வளோ பாக்ஸஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4, டோட்டலாக 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், அடுத்தது நான் கடைசியில் வரும்போது நீங்கள் இதே மாதிரி உங்களோட ஃபோனோட ஹைட் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, இப்போ இந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இப்போது என்னோடய ஃபோனோட ஹைட்டு உங்கள் ஃபோனோட ஹைட் ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த டிசைன் நம்ம முடிச்சிட்டோம். முடித்த பிறகு அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இப்போது 3 ஸ்டிச்சஸ் போடணும். எப்பவுமே இங்கே ஆரம்பிக்கும் போது 3 போட்டோம், இங்கே ஆரம்பிக்கும் போது 3 போட்டோம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்ததில் 2 2 2 போட்டு தான் திருப்பி இருக்கிறோம். அந்த செகண்ட் செயினில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் ரவுண்டு வரும்போது மட்டும் 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 3 செயின்ஸ் போட்டு ஒரு டர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் இல்லைங்க, அடுத்த ஸ்டிச்சு எல்லா ஹோல்லையும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்செட் போட்டுருங்க. அவ்வளோதான். எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்செட். எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஸ்டிச்சஸை பார்த்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி டபுள் க்ரோச்சே. அப்புறம் இந்த கேப் இருக்குது இல்லைங்களா? இந்த கேப்பு, அந்த கேப்புக்குள்ளே ஒரு டபுள் க்ரோச்சே. அந்த கேப் வந்து இங்கே ஸ்பேஸ் விடக்கூடாது, அதுக்குள்ளே ஒரு டபுள் க்ரோச்சே. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 3, அதாவது உங்களுக்கு 4 4ஆக இருக்கணும். அந்த 3 வந்து நம்ம ஃப்ரண்ட் லூப்பு, ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட் போட்டோம் இல்லைங்களா? அந்த 3யும் ப்ளஸ் இந்த ஸ்பேஸ் ஒன்றும், புரிஞ்சுதுங்களா? இதே போல் ஃபுல்லாக சுற்றியும் ஒரு டபுள் க்ரோச்சே. இந்த மாதிரி ஹோல் ஒரு ஸ்டிச்சஸ் கூட நம்ம விடக்கூடாது, எல்லா ஸ்டிச்சஸ்லையும் போடணும். இது வந்து எண்டிங், ஒரு பார்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆரம்பித்ததையே அப்படியே இங்கே இந்த ஸ்பேஸுக்கு மட்டும் இந்த மாதிரி, ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக டபுள் க்ரோச்சே இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு வாங்க, ஓகேங்களா? இது வரைக்கும் அப்படியே ஒரு எந்த இடமும் விடக்கூடாது. இந்த எல்லா ஸ்டிச்சஸ்க்கு மேலேயும் ஒன்று ஒன்று, இந்த ஸ்பேஸில் ஒன்று, எல்லா ஸ்டிச்சஸ்க்கு மேலேயும் ஒன்று ஒன்று, இந்த ஸ்பேஸில் ஒன்று, அந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றியும் போட்டுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைனு போட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு இது போட்டு வந்துட்டு டபுள் க்ரோஷே ஃபுல்லாக போட்டு வந்துட்டோம். டபுள் க்ரோஷே போட்டு வந்துட்டு அடுத்தது ஒரு 2 செயின் போட்டு, அடுத்தது ஒரு செயின் போட்டு, அந்த டபுள் க்ரோச்சேவோட நிறுத்தாமல் நம்ம ஒரு டிசைன் மாதிரி அந்த மாதிரி போடுறதுக்காக ஒரு செயின் போட்டு, பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின், அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோச்சே, ஒரு செயின், அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின், இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோச்சே, ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோச்சே, ஒரு செயின், அந்த மாதிரி பாருங்கள். இது நீங்கள் போடுறதுனா போடலாம், இல்லாட்டி வேண்டாம். அது பார்த்தா வந்து கொஞ்சம் நம்ம ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் பார்டர் ஒர்க் மாதிரி கொஞ்சம் லுக்காக தெரியும். அதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோச்சே போட்டு ஒரு செயின், இந்த மாதிரி போட்டோம்னா இந்த நேர் கொஞ்சம் டிசைனாக தெரியும். அதுக்காக இந்த ஒர்க், ஓகேங்களா? சுற்றி போட்டுருங்க. பாருங்கள், இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கேரி இது பண்ணுறோம் இல்லையா, அது வைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு செயின் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச் பாருங்கள். மறுபடியும் பக்கத்தில் வந்து, அதாவது ஸ்லிப் நாட் போட்டேன், ஒரு செயின் போட்டேன். அந்த பக்கத்து செயின்லேயே மறுபடியும் விட்டு, இந்த பக்கத்து செயினில் மறுபடியும் விட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள். இப்போது நல்லா பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா தான் புரியும். அதாவது அந்த நம்ம இந்த கயிறு வைக்கிறோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் திக்னஸாக வைக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த 2 லூப் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 லூப்பில் இந்த ஒரு லூப் வழியாக மட்டும் இப்படி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை கையில் எடுத்துவிட்டு, ஆனால் கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அடுத்ததில் ஒரு சுற்றி இதில் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ இதுக்குள்ளே விடுங்க, ஓகேங்களா? இப்போ இதில் நம்மளுக்கு 2 இருக்குது. அதாவது மாறி ஃபஸ்ட்டு ஒரு இதுக்குள்ளே விடணும், அப்புறம் இதுக்குள்ளே பாருங்கள் ஒரு சுற்றி ஃபஸ்ட்டோட இதில் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த லூப், இந்த ஃபஸ்ட்டோடதுக்கு போட்ட லூப் இருக்கு இல்லைங்களா, இந்த லூப்பை வெளியே எடுத்து விட்டுருங்க. வெளியே எடுத்து விட்டுட்டு இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அடுத்தது பின்னாடி இந்த லூப்புக்கு ஒரு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு மறுபடியும் இதை உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் ஒரு தடவை, அதாவது ஃபஸ்ட்டு இதில் விட்டுட்டு அப்புறம் இது இப்படி வெளியே எடுத்துக்கணும். வெளியே எடுத்துட்டு அடுத்ததில் விடணும். அப்புறம் மறுபடியும் இதையே உள்ளே சொருகிட்டு இதில் விடணும். உள்ளே விட்டுட்டு இது எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு இதில் போடணும். இதில் போட்டுட்டு மறுபடியும் இதையை எடுத்துகிட்டு இதில் போடணும், ஓகேங்களா?
மறுபடியும் இதை வெளியே எடுத்து கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதில் போடுங்க. இதில் போட்டு அப்புறமா இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா, இப்போ நம்மளுக்கு இது பாருங்கள், இது கொஞ்சம் பல்ஜாக வரும், தெரியுதுங்களா? இது வந்து கொஞ்சம் நல்லா கைப்பிடி வந்து கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வந்து அந்த ஷோல்டர் இதில் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லா திக்னஸ் கிடைக்கும், இந்த மாதிரி உருட்டையாக கிடைக்கும். அதுக்காக இது போடுறோம். நல்லா பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நம்ம லூப்பில் வந்து இப்படி 2 இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம லூப்பில் வந்து இந்த மாதிரி 2 இருக்குது, சரிங்களா? இப்போ 2 இருக்குது. இந்த 2ல் இப்படி சுற்றி இந்த 2 வழியாகவும் இழுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டோடதில் மட்டும் இப்படி இழுக்கிறோம், இழுத்து கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டோட லூப் இருக்கு இல்லைங்களா, அதையும் அப்படியே வெளியே எடுத்து கையில் பிடிச்சிக்கிறோம். வெளியே எடுத்து கையில் பிடிச்சிட்டு இந்த செகண்ட் லூப் இருக்கு இல்லைங்களா, அந்த செகண்ட் லூப்பில் மட்டும் இழுக்கிறோம். இது கையில் பிடிச்சிட்டு இதில் இப்படி செகண்ட் இதில் இப்படி இழுத்துறோம். இழுத்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து இந்த லூப்பு நம்ம கையில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த லூப்பை ஹூக் வழியாக மாட்டுறோம். கரெக்டாக ஃபுல்லாக மாட்டணும். மாட்டிட்டோம். இப்படி மாட்டினதையும் இப்போது பாருங்கள், மாட்டிட்டு இந்த லூப்பை இப்படி இழுத்துக்கிறோம். இழுத்துட்டு மறுபடியும் இது இப்படி கையில் பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த செகண்ட் லூப் வழியாக ஒரு செயின் போடுறோம். மறுபடியும் இதை மாட்டிட்டு இந்த வழியாக ஒரு செயின், அதாவது ஒரு செயின் போட்டு இதை வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துகிட்டு அடுத்ததில் ஒரு செயின் போடுறோம். மறுபடியும் இதை மாட்டிட்டு இதில் ஒரு செயின் போடுறோம். அப்புறம் பாருங்கள், ஒரு செயின் போட்டாச்சு. இதை நம்ம இப்படி வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் மாட்டி இந்த மாதிரி, ஏன்னா இது இந்த திக்னஸ்க்காக. பாருங்கள் எப்படி உருட்டையாக வருதுன்னு, இந்த மாதிரி உருண்டு வரும், அதனால இந்த மாதிரி பண்ணுறோம். சரிங்களா? இது உங்களுக்கு போட தெரியுங்களா? இது வந்து டோட்டலாக நம்ம 40 இன்ச்சஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஷோல்டரில் போடுறது கொஞ்சம் நீளமாக வரணும், அதனால டோட்டலாக நீங்கள் 40 இன்ச்சஸ் போடுங்க. இது அப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு பட்டன் வச்சுருக்கேன். இனி பட்டன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒன்று போட போகிறேன். இது 40 இன்ச்சஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ தூரம் போட்டு வந்தாச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதில் இப்படி விடணும். விட்டுட்டு இந்த ஸ்டிச்சை இங்கே இப்படி கீழே இப்படி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சி இப்படி எடுத்துட்டு இதில் ஒரு செயின், அப்புறம் இதுக்குள்ளே விட்டு இதில் ஒரு செயின். மறுபடியும் இதை இப்படி வெளியே எடுத்து பிடிச்சிக்கோங்க. இந்த லூப்புக்கு ஒரு இழுங்க. மறுபடியும் இது உள்ளே விட்டுட்டு இந்த லூப்புக்கு இப்படி ஒரு இழுங்க. இது இழுக்காமல் பிடிச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இழுத்துட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இப்படிட்டு இந்த நேரம் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி கை வச்சிட்டிங்கன்னா நூலுகள் எதுவும் இழுக்கக்கூடாது. இப்படி இழுத்துட்டு அடுத்தது இது வழியாக விட்டு இப்படி இப்படி எடுத்து பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா வந்துடும். வெளியே எடுத்து விட்டுறணும், இதில் விடணும், அப்புறம் அழுங்காமல் இதில் இழுக்கணும். பாருங்கள், கொஞ்சம் விட்டோம்னா உள்ளே போயிடும். இப்படி எடுத்து விடணும், இதை விட்டுறணும், இதில் விடணும், அப்புறம் இதில் இதே மாதிரி போட்டு வரணும். பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். டோட்டலாக ஒரு 43 இன்ச்சஸ் போட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? இவ்வளோ போட்டாச்சு. நல்லா இது இழுத்தா, நூல் இழுத்தா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப இதாக இது பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இப்போ எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான், இதுக்குள்ளே இப்படி விடுறோம். விட்டுட்டு இதை எடுத்து இப்படி கையில் பிடிச்சிக்கிறோம். மறுபடியும் இதுக்குள்ளே விடுறோம். விட்டுட்டு இந்த லூப் வழியாக மாட்டி இதுக்குள்ளே இழுக்கிறோம். சரிங்களா? இழுத்துட்டு இது எடுத்து இப்படி கையில் பிடிச்சிக்கிறோம். அடுத்தது இதுக்குள்ளே விடுறோம். மறுபடியும் இதில் விட்டு இப்படி இழுக்கிறோம். ஓகேங்களா? இழுத்துட்டு கடைசியில் இந்த 2 வழியாகவும் இழுத்துருங்க. 2 வழியாகவும் இழுத்துட்டு இப்போ நீங்கள் நம்ம எந்த இடத்துல கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. இப்போது கரெக்டாக இந்த பாதியில் வச்சுருந்தோம்னா அதுக்கு அடுத்தது இந்த பாதியில் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. பாருங்கள், இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஸ்லிப் நாட்டு, மறுபடியும் பக்கத்துலேயே இன்னொரு நாட்டு போட்டுருங்க. போட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு டைட் ஆகிக்கும். டைட் ஆகிட்டு நம்மளுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இது ஸ்டிச்சஸ் போட்டு நல்லா டைட்டாக பண்ணணுமோ அந்த மாதிரி இழுத்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அங்கே பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா இழுத்து இப்படி உள்ளே இழுத்துட்டு வந்துடுங்க. நல்லா அப்படியே 2-3 ஸ்டிச்சுக்குள்ளே அப்படியே இழுத்து கொண்டு வந்துடும்.
கொண்டு வந்துட்டு எப்பவும் போல் எல்லாம் கட் பண்ணி விட்டு நல்லா கம் போட்டு ஒட்டிடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், போட்டாச்சு. இப்போ அடுத்தது நான் இங்கே ஒரு பட்டன் வச்சுருக்கேன். நீங்களும் அதே போல் இங்கே ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. எந்த மாதிரி பட்டன்னாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பட்டனுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்க. சும்மா ஒரு பின்னாடி ஒரு கயிறு மட்டும், இந்த பட்டன் இருக்கிற அளவுக்கு ஒரு கயிறு மட்டும் வச்சுட்டா போதும். சென்டர் பார்ட் எடுத்துக்கோங்க. இது பட்டனு, இது பட்டனோட சென்டர் பார்ட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது பட்டன் சென்டர் பார்ட் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சென்டர் பார்ட், நம்மளுக்கு இதெல்லாம் கேல்குலேட்டே பண்ண வேண்டியது இல்லைங்க. இதுதான் சென்டர் பார்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் நான் பாருங்கள், த்ரெட்டை வந்து இப்படி ரெண்டாக எடுத்துக்கோங்க. ரெண்டாக எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து திக்னஸ் கிடைக்கும். இப்படி பாதி அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்மளா தள்ளி ரெட்டையாக வச்சிட்டோம்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதாவது 2 நூலாக வச்சு போடுங்க, அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஒரு 15. இப்போ போட்டு, ஏன்னா பட்டன் நம்ம இங்கே போட்டு பாருங்கள், இப்படி போட்டு இந்த பட்டன் வழியாக இது இப்படி எடுத்து விடுறது மாதிரி தான் வைக்கிறோம். இப்படி எடுத்து விடுற மாதிரி வைக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும். அதுக்காக வச்சாச்சு. வச்சுட்டு திருப்பி அந்த இடத்துல போட்டோமோ அதே இடத்துக்கு கொண்டு வரோம். இப்போ இங்கே சென்டர் இது போட்டோம்னா அதே சென்டர் ஸ்பேஸுக்கே கொண்டு வரோம். அதே சென்டர் ஸ்பேஸுக்கே கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்லிப் நாட், அவ்வளோதாங்க. ஒரு ஸ்லிப் நாட் போட்டு அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறோம். இவ்வளோதாங்க இந்த பவுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் லூப், பேக் லூப்பு, இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பவுச்சு, இதுக்கு வந்து நூல் வந்து நீங்கள் 10 ருபீஸ் இது எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு 1.5 கண்டு பிடிக்குங்க. கரெக்டாக 1.5 கண்டு அந்த மாதிரி தான் பிடிக்கும். பாருங்கள், அழகான ஒரு ஃபோன் பவுச் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து இங்கே பாருங்கள், இது வந்து இது எப்படி உருண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இது இந்த த்ரெட்டும் அப்படி கொஞ்சம் வலுவழுப்புங்க பாருங்கள். அது கூட ஒரு அழகான ஒரு கீ செயின் மாட்டிட்டேன். இப்போ இந்த பேக் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். கேரி பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். அழகாக இருக்குங்களா? எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸு அதெல்லாம் எங்காவது இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கீ செயினும் மாட்டிட்டோம்னா அழகாக இருக்கும் பேக்கில். இது கீ செயின் ஒன்று நான் வாங்கி வச்சுருந்தேங்க, அழகாக இருக்குது, டால் மாதிரி. அது அப்படியே இது கூட இப்படி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டிங்கன்னா இந்த கீ செயின் நீங்கள் யாராவது கேட்டாங்கன்னா இந்த கீ செயினுக்கும் சேர்த்து ப்ரைஸ் போட்டு இந்த மாதிரி மாட்டி கொடுங்க. பாருங்கள், அழகான ஒரு பேக் ரெடி ஆயிடுச்சு. ஃபோன் பவுச் பேக் பாருங்கள். இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுவும் புரியும். பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனியும் நிறைய கிளாஸஸ் வரும், வீடியோஸ் வரும், எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு போடணும், அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணணும்னு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து எனக்கு அந்த லிங்க் அனுப்பிவிடுங்க. அந்த லிங்க்கில் எந்த மாதிரி டிசைன் இருக்கோ அந்த டிசைன் நான் உங்களுக்கு பண்ணி அனுப்புகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு டுட்டோரியல் போட்டுத்தரேன். அந்த டிசைனுக்கு உங்களுக்கு நான் போட்டுத்தரேன். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. பட்டன் வைக்கிறதுனா வைங்க, இல்லாட்டி அது உங்கள் இஷ்டம் தான். பட்டன் வைக்கலினாலும் பரவாயில்ல. இது சும்மா பட்டன் வந்து ஒரு டிசைனுக்காக வச்சுருக்கேன். இது ஒரு ஃபோன் பவுச்சு தான். பாருங்கள், ஒரு பட்டன். இது கைப்பிடி வந்து 40 சென்டிமீட்டர் வச்சிங்கனாவே போதும். ஒரு 38 to 40 வச்சிங்கன்னா போதும். ஏன்னா இது வந்து உள்ளன் தான், அதனால் பாருங்கள் நல்லா ஸ்ட்ரிங்க் ஆகும். அதனால் அந்த இது நல்லா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால் நீங்கள் அளவாக வச்சுட்டா போதும். ஓகேங்களா? இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.